ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் விவசாயிகளுடைய குறைகளை கேட்டு விவசாயிகளுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் வராதது என்பது மிகவும் வருத்தளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. விவசாயிகள் பாடுபட்டு அரும்பாடுபட்டு நெல் போன்ற பயிர்களை பயிரிட்டு இன்றைக்கு விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிற வேளையில் விவசாயிகளுடைய குறைகளை கேட்பதற்கு கூட மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கிற்கு வரவில்லை என்பது விவசாயிகளை அவமதிக்கக்கூடிய செயலாக விவசாயிகளாகிய நாங்கள் கருதுகிறோம். அதோடு மட்டுமல்ல, பயிருக்கு கொடுக்கக்கூடிய பயிர் காப்பீட்டு இன்சூரன்ஸ் நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த மோசடியை விவசாயிகள் சுட்டிக்காட்டுகிற பொழுது அந்த விவசாயிகள் மீது அந்த நிறுவனம் வழக்கு பதிவு செய்து அந்த விவசாயிகளை மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கிறது. அது மட்டுமல்ல, விவசாயிகளுடைய குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகளுடைய குறைகளை சொல்ல வருகிற பொழுது விவசாயிகளை கூட்ட அரங்கிற்கு உள்ளே விடாமல் காவல்துறையை வைத்து மறைத்து அவர்களை தடுத்து உள்ளே நுழைய விடாமல் தடுக்கிற முயற்சியை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்கிறது. அதை விவசாயிகள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதுவரை மாவட்ட கூட்டரங்கிற்கு வரவில்லை. இனி மாவட்ட கூட்டரங்கிற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்தால்தான் விவசாயிகளுடைய குறைகளை நாங்கள் சொல்லுவோம். இல்லை என்றால் இந்த கூட்டத்தை புறக்கணித்து விட்டு விவசாயிகளாக நாங்கள் வெளியேறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டம் மிகப்பெரிய பின்தங்கிய மாவட்டம், மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளான மாவட்டம், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டம். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டு 2024-25க்கான மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டப்ப காப்பீட்டு தொகை விவசாயிகளிடம் மத்திய அரசினுடைய பங்கு, மாநில அரசு பங்காக 590 கோடி ரூபாய் வசூல் பண்ண கேசிமா நிறுவனம் வெறும் 20 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி கடந்த ஆண்டு பருத்திக்காக 20 கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டு 2 கோடி ரூபாய் கொடுத்து ஏமாத்திருக்காங்க. அருகில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டத்துக்கு பேரளவில் அது கேசிமா நிறுவனம் ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வெறும் 22% 10% சொல்லி 3,000 ரூபாய் 2,500 ரூபாய் கொடுத்து விவசாயிகளை ஏமாத்துறாங்க. இந்த கேசிமா நிறுவனம், இந்த பன்னாட்டு கம்பெனி இந்த டெல்டா மாவட்டத்தை விட்டும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை விட்டு வெளியேறும் வரை இன்னைக்கு விவசாய குறைதீர்க்கும் தொடர் காத்திருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்கா. மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவாதம் கொடுத்தால் மட்டுமே இந்த இடத்துல கலைந்து செய்வோம். எங்களை காவல்துறை கைது செய்தாலும் இதே இடத்துல நீடிப்போம். அதே மாதிரி வேதாரண்யம் பகுதியில டூப்ளிகேட் விதை இருந்திருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட விவசாயிகள் வந்திருக்காங்க. மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட மாவட்டத்துல இந்த மாதிரி டூப்ளிகேட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த உள் காத்திருப்பு போராட்டம் தொடரும்.